ஒமிட்டிங் தி ஏஜெண்ட். ஒமிட்டிங் தி ஏஜெண்ட் என்ன அப்படின்னம்னா, அந்த செயலை செய்த நபர் யாருன்னு தெரியாத சமயத்திலையோ இல்லைன்னா அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லாத சமயத்திலையோ நம்ம அந்த ஏஜெண்ட்டை என்ன செய்யலாம் அப்படின்னம்னா மென்ஷன் பண்ண வேண்டியது இல்லை. உதாரணத்துக்கு சம்படி, எனிபடி, எனி ஒன், நோ ஒன், சம் ஒன், இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா யாரோ ஒருத்தவங்க அப்படிங்கிற அர்த்தத்தில் என்ன செய்யும் அப்படின்னா வரும். உதாரணத்துக்கு பாருங்கள், சம்படி ஹேஸ் டேக்கன் அவே மை புக்ஸ். இங்கே சம்படி சப்ஜெக்ட், ஹேஸ் டேக்கன் verb, மை புக்ஸ் ஆப்ஜெக்டாக வரும். இதில் நம்ம வழக்கமாக ஆக்டிவ் டு பேசிவ்க்கு 5 ரூல்ஸ் பார்த்துருப்போம். இதில் 3 ரூல்ஸ் மட்டும் போதுமானதாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ரூல் என்னென்னா ஆப்ஜெக்ட் டு சப்ஜெக்ட், மை புக்ஸ். செகண்ட் ரூல் என்ன அப்படின்னா ஆக்சிலரி வேர்ப் பார்க்கணும். இந்த மை புக்ஸ் அப்படிங்கிறது டு, அதாவது ப்ளூரல் ஃபார்ம். அடுத்ததாக ஹேஸ் வந்திருக்கு. நாம் ஏற்கனவே ஹேஸ் எப்போ போடுவோம்னு சொல்லியிருக்கோம், தேர்ட் பர்சன் சிங்குலர். இங்கே பார்த்தோன்னா ப்ளூரல் இருக்குது, அப்போ தேர்ட் பர்சன் சிங்குலர் போட வேண்டியது இல்லை. இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், ஹேவ் போடணுமா ஹேட் போடணுமான்னு. நாம் இதுக்கு முன்னாடி உள்ள இதிலே பார்த்தோம், ஹேவும் ஹேஸும் தான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்னு பார்த்தோம். அப்போ ஹேடுக்கு நாம் என்ன செய்யக்கூடாதுன்னா போகவே கூடாது. இது டூங்கிறதுனால ஹேஸும் போட மாட்டோம். அதனால் நம்ம இங்கே என்ன போடணும் அப்படின்னம்னா ஹேவ் தான் போடணும். நெக்ஸ்ட்டு ஹேவ் ஹேஸ் ஹேட் வந்துட்டாலே நம்ம என்ன சேர்க்கணும், பீன் அப்படிங்கிறத சேர்க்கணும். தேர்ட் ரூல் வந்து V3 டேக்கன் அப்படின்னு வரணும். டேக்கனுடைய V3 டேக்கன் தான். நம்ம வழக்கமாக என்ன போடுவோம், பை போட்டு சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டாக போகணும். ஆனால் இங்கே சம்படி தானே, யாருங்கிறது நமக்கு தெரியல, அப்போ அவங்கள நம்ம மென்ஷன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. மை புக்ஸ் ஹேவ் பீன் டேக்கன், இதுதான் ஆன்சர்.